எப்போதும் போல நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மார்க் அதிகமா வாங்கினவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக பரிசுகள் எல்லாம் கொடுத்து பேசினார். சரி, பேசினவர் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, இன்னும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும், நல்லா படிக்கணும், அம்மா அப்பா பார்த்துக்கணும், இந்த மாதிரி அறிவுரை சொன்னா பரவாயில்ல. ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுவாரோ தன்னுடைய சுயநலத்திற்காக பேசியிருக்காரு. அதுதான் வருத்தமாக இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு? படிப்பு முக்கியம் தான், படிப்புல சாதிக்கணும் தான், அதற்காக ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நாம ஆன்சைட்டி ஆகக்கூடாது, நீட்டு மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஏஐ அப்படின்ற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு உலகத்தையே மாத்திக்கிட்டு இருக்கு, அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஜய் அவர்கள் ஏஐ மட்டும் ஓசியில படிக்க வச்சிருவாங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையா? காசு அதுக்கு தேவை இல்லையா? அதுக்கு மார்க் வேண்டாமா? எப்படி ஒரு கம்பேரிசன் கூட அன்ஃபேரா கம்பேர் பண்ணி மாணவர்களுக்கு ஒரு தவறான கருத்தை விதைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் குறிப்பாக மாணவர்கள் எல்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய வாக்குரிமைகளை நிறைவேற்றணும், ஜனநாயக உரிமை அதுதான், எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுல குறியா இருக்கீங்க. மாணவர்களுடைய ஃபியூச்சரை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையே, ஏன்?